நிஃப்டி நம்மளுக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனது. ஸோ சடனாக ஒரு 30 மினிட்ஸில் வந்து நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு பர்ச்சேஸ் ஆச்சு. அதாவது ஓப்பன் ஆன கேப்ஸை ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணிவிட்டு கேப்பை ஃபில் ஆச்சு. ஸோ ஃபில் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு டைப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம கூட எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம எந்த லெவலில் இருந்து செல் எதிர்பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வீடியோவில் பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவிலேருந்து செல் எதிர்பார்த்தோம். இங்கே 25,361 செல் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ஏரியா ரீச் பண்ணணும்னு பார்த்தா ரீச் பண்ணவே இல்லை. ஃபைனலாக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எங்களோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் எங்களுக்கு ஒரு நியூ சப்ளை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து செல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல கூட ட்ராப் நடக்கிறப்ப மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் நமக்கு அங்கேருந்து செல் ஆகிறதுக்கு அப்படின்னும். அதுக்கு அடுத்து ஆஃப்டர் ட்ராப்புக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு 2 கடையில் வச்சு ஃபுல்லாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ மேபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தவங்க இங்கே வந்து பயந்துருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிங் தான் ஃபுல்லாக. இங்கே என்ட்ரி எடுத்தவங்களுக்கு இங்கே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க மேபி இந்த கேண்டிலோட லோவில். ஏன்னா இந்த லோ தான் இங்கே பிரேக் ஆகுதுங்கிறப்ப எல்லாரோட ஃபோக்கஸாக இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பை என்ட்ரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் கண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் கண்டிங் தான் இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக வந்து சொல்லிட்டு இருந்தது தான் 25,000 நம்மளுக்கு ரீச் பண்ணுறது 25,250 நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு 25,000 to 25,150 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணி நம்மளுக்கு கீழே வரனால ஸ்விங் லோ ஸ்விங் ஹை நம்ம கிரியேட் பண்ணி ஃபார்மேஷனில் இந்த 25,040 வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நாளையிலேருந்தே நிஃப்டி வந்து நம்மளுக்கு அந்த டவுன் ட்ரெண்டை ஃபில் ஆகுமானா, ஸோ அகெயின் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25,150 இருந்தால் நம்மளுக்கு அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த பவுண்டரிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன இங்கேருந்து கிளியர் ஒரு ஐடியா இருக்குது, என்ன வியூ இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கான ஐடியாவை பொறுத்தளவுக்கு இதுக்கு பிலோ போனால் மட்டும்தான் 25,000 இந்த ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணும். அப்போ நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அகெயின் 25,150 சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 25,320 ஆர் நெக்ஸ்ட்டு 25,360 இந்த லெவல் வரையும் தான். 25,360 செல் ஆச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா 25,000 வரையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு இங்கேயே பிரேக் அவுட்டோட கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா அப்போ இங்கேருந்தே 25,040 வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கே எடுத்தால் மட்டும்தான். அதுக்கு இடையிலலாம் எங்கேயாவது இருந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாத வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அப்போ 25,200 ரீச் ஆயிருக்கு. இப்போ 25,150 ஆர் 25,000 ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் மைட்ரேஷன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ யூடியூப் லைவில் வந்து என்ட்ரிஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி உங்களோட மைண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் பண்ண பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்குற என்ட்ரிஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ரீட்ரஸ்ட் என்ட்ரி மட்டும்தான். மற்ற நான் எடுக்கிற எல்லா என்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ரீடெஸ்ட் என்ட்ரிஸில் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் மட்டுமே நம்ம கொடுக்குற என்ட்ரிஸ் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ட்ரின்னு ட்ரை பண்ணாமல் அவங்களோட மைண்ட் செட் நெக்ஸ்ட்டு உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் கேப்பபிலிட்டியும் நம்மளுக்கு லைவ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுங்கள். ஸோ டே பை டே லைவ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.